தாரா, இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தோல் மருத்துவர் டாக்டர் திரு முருகு சுந்தரம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். எப்படி சார்? சார், நீங்க வரீங்க ஷோக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட கேட்கறதுக்காக எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ், அப்படி எங்களுக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல வந்துட்டு இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்ன சார்? இப்போ ஹேர் ஃபால்க்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போ விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு மெயின் ரீசன் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான், சத்து குறைவு. அதில் முக்கியமானது அயன் டெஃபிஷியன்சி. அதே மாதிரி மென் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, அவங்களுக்கு வந்து இந்த மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் சொல்கிறோம்ல, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்குமே சத்துக்குறைவு ஒரு காமனான ஃபேக்டர். அதே மாதிரி சில்ட்ரனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஒரு காமனான ஃபேக்டர். விமனுக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிக்கு அடுத்தபடியாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு டெஃபிஷியன்சி ஆஸ் வெல் அஸ் தைராய்டு எக்ஸஸ் கேன் லீட் டு ஹேர் லாஸ். அது மாதிரி இப்போ இரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வருது இல்லை, சில பேருக்கு இருக்கும் அந்த பிசிஓஎஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு எப்படி மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் வருதோ அதே மாதிரி ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் வரலாம். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடி போகாது, ஆனால் சென்டரில் மட்டும் மேலே ஒரு ஏரியா வியூவில் பார்த்தா இங்கே வந்து உங்களுக்கு தின்னிங் தெரியும். ஸோ அதே மாதிரி மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் மாதிரி ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் ஹேர் லாஸ் வந்து அலோபேஷியா ஏரியேட்டான்னு பேர். ரவுண்டாக வட்டமாக பால்டு பேச்சஸ் வரும். அலோபேஷியா ஏரியேட்டா பார்த்துருப்பீங்க. அது வந்து அது எல்லா அலோபேஷியாவுமே எல்லா ஹேர் லாஸையுமே அலோபேஷியா ஏரியேட்டான்னு சில பேர் பயப்படுவாங்க. ஏன்னா அலோபேஷியா ஏரியேட்டா வந்துச்சுன்னா மொத்த முடியும் போயிடும். நம்ம சோ ராமசாமி சாருக்கு இருந்தது இல்லையா, அது மாதிரி ஃபுல் ஹேர், ஸ்கேல்பில் இருக்கிற முடி, உடம்புல இருக்கிற முடி எல்லாமே போயிடும். அதுக்கு பேர் அலோபேஷியா யூனிவர்சாலிஸ்ன்னு பேர். அது வேறு விதமான ஒரு கண்டிஷன். அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். பட் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஹேர் லாஸுங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு அறிகுறி. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு முடி கொட்டுது அப்படின்னா அது எதையோ சொல்லுதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல இருக்கிற சேஞ்சஸ் எதையோ ஒன்று அது வெளியில் காட்டுதுன்னு அர்த்தம். அந்த சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிச்சி அது என்ன எதனால் கொட்டுது அப்படின்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இப்போ இறைவனோ இயற்கையோ நமக்கு முதல்ல சொல்கிற ஒரு அறிகுறி அது. இப்போ நம்ம ஸ்கின், ஹேர், நெயில் எல்லாமே அப்படி தான். அதுக்காக தான் வள்ளுவர் சொல்கிறாரு, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்ங்கிறாரு. அவர் முகம்னு சொல்கிறது தோல், முடி, நகம் தான். ஸோ நமக்கு தோல், முடி, நகத்தில் வர ஒரு அறிகுறியும் நம்ம உடம்புல ஏதோ நடக்குது அப்படிங்கிறத அது வெளியில் சொல்லுது. உடம்பு மட்டும் இல்லை, மனசும். ஏன்னா மன அழுத்தமும் முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். மென்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். அது எந்த வயசில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். அண்ட் ஒன் மோர் திங் சார், இப்போ இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது வந்துட்டு ஃபுல்லாக ஹேர் ஃபால் அப்படின்ட்டு இல்லாமல் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர் மட்டும் கொட்டும் ஒரு சிலருக்கு பின்னாடி வந்துட்டு திக்னஸ் அது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் லைக் ஹேர் பேட்டர்ன். ஆமாம், ரொம்ப அருமையான கேள்வி. ஸோ இந்த ஹேர் லாஸ் வந்து இட் ஃபாலோஸ் அ பர்டிகுலர் பேட்டர்ன். இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் போகும், அப்புறம் ஃப்ரண்ட்டில் போகும். விமனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டீரியர் ஹேர்லைன் எப்போவுமே மெயின்டைன் ஆகும். கடவுள் பெண்கள் மேலே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருணையோடு இருக்காரு. பியூட்டி. ஆமாம், பியூட்டி. ஸோ அதனால் இந்த ஆன்டீரியர் ஹேர்லைன் போகாது, மேலே இருந்தால் அவங்களுக்கு தின்னிங் தெரியும். பட் இந்த தின்னிங் ஏற்பட்டாலுமே அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான். ஒரு விமனுக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமும் அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா தான் நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸை பற்றி யோசிக்கணும். அண்ட் சார், இப்போ இந்த ஹேர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒருத்தங்க வந்துட்டு டிஃப்ரெண்டான விஷயம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த கிரே ஹேர் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு 45-50 அப்படி வந்தால் மனசு தாங்கிக்கலாம் சார். ஒரு 22லலாம் கிரே ஹேர் பார்க்கும்போது நெஞ்சில் கல்லே போட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன சார் சொல்லுங்க? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 22 வயசு தான் கிரேயிங்கான ஏஜ். ஏன்னா அது 22 வயசுக்குள்ளே இருந்தால் தான் ப்ரீமெச்சூர் கிரேயிங். 22 வயசுக்கு மேலே போனாலே அது மெச்சூர் கிரேயிங் ஆகிடுது. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் ஃபுல்லாகவே சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஹேர் கிரேயிங்க்கு முக்கியமான காரணம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இப்போ இந்த ஹேர் ஃபாலிக்கல் மெலனோசைட்ஸ், முடிக்கு கலர் கொடுக்குற செல்ஸ் இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிக்கல் மெலனோசைட்ஸ்ன்னு பேர். அந்த செல் தான் நம்ம உடம்புல இருக்கிற செல்லையே ரொம்ப ஈஸியாக மென்டல் ஸ்ட்ரெஸ்னால அஃபெக்ட் ஆகக்கூடியது. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சு, அது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாவோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாவோ அவங்களுக்கு
தாங்க முடியாத ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா முதல்ல அஃபெக்ட் ஆகக்கூடிய செல் நம்ம உடம்புல இந்த ஹேர் ஃபாலிக்கல் மெலனோசைட் தான், முடிக்கு கலர் கொடுக்குற செல் தான். அதனால தான் அவங்களுக்கு முதல்ல கிரேயிங் வருது. ஆரம்பத்திலே ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே கிரேயிங் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தான். ஸோ கிரேயிங்க்கு முக்கியமான காரணம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தோம்னா 70-80% வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். இப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து கிரேயிங் வந்து ஒரு 40 வயசில் வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 20 வயசுலேயே கிரேயிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்ட்ராங் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் 30% ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினாலேயும் கிரேயிங் ஏற்படலாம். எப்படி நான் ஹேர் லாஸ்க்கு வந்து சத்துக்குறைவு ஒரு காரணம்னு சொன்னனோ அது மாதிரி கிரேயிங்க்கும் வந்து அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, முக்கியமாக விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, விட்டமின் D டெஃபிஷியன்சி இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன்னா இந்த விட்டமின் B12 வந்து ஹேர் ஃபாலிக்கல் மெலனோசைட்ஸ் இருக்குல்லையே, அந்த முடிக்கு கலர் கொடுக்கக்கூடிய செல்ஸை, அதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு வேர் செல் இருக்குது, ஸ்டெம் செல் இருக்குது. அந்த ஸ்டெம் செல்ஸ் ஹேர் ஃபாலிக்கல் மெலனோசைட் ஸ்டெம் செல் அதனுடைய வேர் செல்லை ரிவைவ் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு, அதை மீண்டும் உருவாக்கம் செய்கிறதுக்கு இந்த விட்டமின் B12 ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2008 தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பட் இது கிரேயிங்காக இருக்கட்டும், ஹேர் லாஸாக இருக்கட்டும், முக்கியமான காரணம், அடிப்படை காரணம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இப்போ நம்ம ஊரில் ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிரே வருது அப்படின்னா நம்ம எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஒரு கசப்பான உண்மை. சார் இப்போ ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆனால் என்ன, கிரே ஆனால் என்ன, நமக்கு தான் இருக்குது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போய் குவிறாங்க. அதுக்கு என்ன சார் ரீசன்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு, ஹேர் டை போடுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் முடி கொட்டுறதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிறதே கிடையாது. தவறாக விளம்பரப்படுத்துகிறாங்க. ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நிறைய காசு வருது அப்படின்னு. இப்போ ரெண்டாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை ஒரு ட்ரெயின்டு டெர்மட்டாலஜிஸ்டோ தான் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான குவாலிஃபிகேஷனே இல்லாமல் குவாக்கரின்னு சொல்லுவாங்க, போலி மருத்துவர்கள் தான் இதை பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். கொஞ்ச நாள் முன்னாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டே இறந்து போயிட்டான் ஆன் த டேபிள். ஸோ இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், ஒரு ப்ரொலாங்டு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். மினிமம் 5 to 6 hours ஆகும். அதுக்கு லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கணும். அது வந்து ரொம்ப லார்ஜ் டோஸ் ஆஃப் அனஸ்தீசியா கொடுக்கணும். அந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போதே சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு நிறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்கில்டு ப்ரொசீஜர். அதனால் அதை வந்து ஒரு ட்ரெயின்டு சர்ஜன் தான் பண்ணணும். ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை ஒரு ட்ரெயின்டு அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் ட்ரெயினான டெர்மட்டாலஜிஸ்ட்டோ தான் பண்ணணும் அதை. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு தான் லைசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம யார்கிட்ட பண்ணிக்கிறோம், இப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்கின் ஹேர் நெயில் ப்ராப்ளம்னா யார்கிட்ட வேணாலும் ஃபஸ்ட்டு தே கோ டு த பியூட்டிஷியன். அது டாக்டரான்னு கூட பார்க்குறது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கின் ஹேர் நெயிலில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய பர்சன் ஃபஸ்ட்டு டாக்டரான்னு பார்க்கணும். அவர் MBBS படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கின்னில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பண்ணாமல் ஜனங்க வந்து ஸ்கின்னை வந்து ஒரு ஆர்கன் ஆஃப் பியூட்டியாக நினைக்கிறாங்க. அது ஒரு ஆர்கன் ஆஃப் சேஃப்டியாக நினைக்காம, ஒரு ஆர்கன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸாக நினைக்காம, ஆர்கன் ஆஃப் பியூட்டியாக மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஸ்கின்னுனா வந்து அழகுக்காக தான் கடவுள் நம்ம உடம்பு மேலே போத்திருக்காரு, அது நம்ம ஒரு புது ட்ரெஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ ஸ்கின்னை வந்து ஒரு ஆர்கன் ஆஃப் சேஃப்டி அண்ட் ஆர்கன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டர்னல் இஷ்யூஸ் அப்படின்னு நினச்சி நம்ம அதை வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா ஸ்கின் மூலமாக, ஹேர் மூலமாக, நெயில் மூலமாக பல வியாதிகளை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். வெளியில் தெரியாத வியாதிகள்லாம் அதில் ஸ்கின், ஹேர், நெயிலில் தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ரெண்டாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் அதுதான் ஒரு முக்கியமான தீர்வு, அதுதான் ஒரே தீர்வு முடி கொட்டுறதுக்கு அப்படின்னா அது கிடையவே கிடையாது. என்னோடய 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 5 பேருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லியிருப்பேன், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் எத்தனையோ மில்லியன் கணக்கான பேருக்கு நான் ஹேர் ஃபாலை ட்ரீட் பண்ணியிருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. யாருக்குமே நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து சஜஸ்ட் பண்ணதே கிடையாது. நான் ட்ரீட் பண்ணது எல்லாமே வந்து அந்த ஹேர் லாஸுங்கிறத ஒரு அறிகுறியாக கன்சிடர் பண்ணி அது எதனால் கொட்டுது அப்படின்னு பார்த்து அந்த காசை நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தை அப்படி தான் பண்ணணும். அப்போ தான் அது சரியாக போகும். நான் சொன்ன மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஹேர் லாஸ்க்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு காரணம் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அது எந்த காரணத்தினால உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னு பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு எடுத்தெடுப்புலேயே இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்படியே பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை ஒரு
தகுதி வாய்ந்த ஒரு டாக்டர்கிட்ட போய் பண்ணிக்கணும். அண்ட் சார் இப்போ ஹேர் கலர் பண்றது, அதாவது கிரே ஹேர் இருக்கிறது டை Exactly. வந்துட்டு பண்றாங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பேக்கெட்ஸாவே விக்குது, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் சேஃபா? இந்த மாதிரி பண்ணலாமா? அப்சல்யூட்லி நாட் சேஃப். ஏன்னா அந்த ஹேர் டைங்கிறது வந்து மிகப்பெரிய உருட்டு. அது அந்த ஹேர் டையில் இருக்கிற அந்த அமோனியாவுக்கும் ஹேர் டை அலர்ஜிக்கும் சம்மந்தமே கிடையாது. அது எப்படின்னா இது இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணி எவனோ ஒருத்தன் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். அப்புறம் அவன் வண்டியே ஓட்டல, அன்றைக்கி அவன் ஊர்லேயே இல்லை, டிரைவர் தான் ஓட்டினாருன்னு சொல்லி கேஸ் வின் பண்ணுற மாதிரி இந்த அமோனியாவுக்கும் ஹேர் டை அலர்ஜிக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. அமோனியாங்கிறது வந்து அது ஹேர் டையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 60 விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஆபத்தான டேஞ்சரஸ் கெமிக்கல் வந்து பிபிடி, பேராஃபெனிலின் டயமீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அந்த பிபிடி தான் ஹேர் டை அலர்ஜிக்கு முக்கியமான காரணம். ஹேர் டைனால் வர அலர்ஜி மட்டும் இல்லை, ஒரு 40 விதமான அலர்ஜி ஸ்கின்ல ஏற்படலாம். ஸ்கின் ஒயிட் ஆகுறது, இந்த ஒயிட் பேச்சஸ் வர்றது, ஸ்கின் திடீர்னு ஃபுல்லாக டார்க் ஆகிடுறது, ஸ்கின் ஃபுல்லாக உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்கின்னும் டார்க் ஆகுறது, இதெல்லாம் ஹேர் டைனால தான். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த ஹேர் டைனால் வர அலர்ஜியோ இல்லை பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ் மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹேர் டைனால் 10 விதமான கேன்சர் வருது. இப்போ ரீசெண்டாக பிரெஸ்ட் கேன்சர் கூட ஹேர் டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காமனாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிபிடி அப்படிங்கிற அந்த கெமிக்கல் வந்து ஒரு கார்சினோஜன், ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் அது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிபிடி பற்றின அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு, ஜனங்களுக்கு அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு உடனே பிபிடி ஃப்ரீ அப்படின்னு போட்டு, எப்படி நம்ம மற்றதெல்லாம் ஏமாத்துறானோ அது மாதிரி அந்த இன்க்ரீடியன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். இன்றைக்கி பாப்புலராக இருக்கக்கூடிய பிபிடி ஃப்ரீ ஹேர் கலர்னு டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஹேர் கலர்ஸில் கூட இந்த பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. அது நிறைய பேர் டாக்டர்ஸ்க்கே தெரியாது. பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ் வந்து டொலுவின், அப்புறம் டொலுவின் டயமீன் சல்ஃபேட், டிடிஎஸ். இதெல்லாம் வந்து பிபிடியோடைய அக்கா தங்கச்சி, சித்தி பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, இந்த மாதிரி அதோடைய கசின்ஸ், இப்படி தான். அந்த பிபிடிக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்கோ, அது என்னென்ன கேன்சர் உருவாக்குமோ அது அத்தனையும் இதுவும் செய்யும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, வெளியில் பிபிடிங்கிற பேரை மட்டும் போட்டு ஃப்ரீன்னு போட்டுட்டு உள்ளே இது பூரா போட்டிருப்பாங்க. இந்த பிபிடியோ இந்த பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸோ இல்லாமல் பிளாக் கலரை உருவாக்கவே முடியாது. ரெண்டாவது, இப்போ ஹேர் கலர் நம்ம இப்போ இயற்கையான கலர், இப்போ கிரே ஹேரோ இல்லை வந்து டார்க் ஹேரோ, அந்த கலரை மாற்றி நம்ம வேற ஒரு கலர் பண்ணும்போது டைரெக்டாக அப்படியே பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற கலரை ப்ளீச் பண்ணி எடுத்துகிட்டு தான் வேற ஒரு கலரை போட முடியும். இந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்லையே, அந்த ஆபத்தான கெமிக்கல்ஸ் பிபிடி, அதோடைய டெரிவேட்டிவ்ஸு, அது இல்லாமல் இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து முடிக்குள்ளே போகுது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து முடியல படாமல் ஸ்கின்ல மட்டும்தான் போடுறேன், நான் ரொம்ப காஸ்ட்லி பார்லரில் போய் காஸ்ட்லி பியூட்டிஷியன்ட்ட போடுறேன், ஒரு ஹேர் டைக்கே எனக்கு இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு அதை ஒரு பெருமையாக பேசுவாங்க. ஸ்கின்லேயே படாமல் முடியல மட்டும்தான் போட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் சுத்த ஃப்ராடு. முடி வழியாக தான் அந்த கெமிக்கல் உள்ளே போகுது. அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க நினச்சிக்குவாங்க ஸ்கின்ல பட்டாதான், ஸ்கின்ல இருக்கிற துவாரங்கள் வழியாக தான் அந்த கெமிக்கல் உள்ளே போய் ரத்தத்தில் கலந்து அது எல்லா அலர்ஜியும் ஏற்படுத்தணும். அப்படி இல்லை, முடி வழியாக உள்ளே போகுது. இந்த முடியோட ஃபைபர் இப்படி இருக்கு இல்லையா, அது வழியாக உள்ளே போய் ஹேர் ரூட்டுக்கு போய், அப்படி ஹேரோட ஃபாலிக்கல், அந்த ஹேர் ரூட்டுங்கிறது வந்து ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது, ஸ்கின்னுக்கு அடியில் இருக்குது. அந்த ஸ்கின்னோட 2 லேயர், எபிடெர்மிஸ் டெர்மிஸ் இருக்குல்ல, அந்த டெர்மிஸில் கீழ் லேயரில் இருக்குது. இந்த முடி வழியாக அது கீழே ஸ்கின்னுக்குள்ளே போய் ஸ்கின்ல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வழியாக உடல் முழுவதும் பரவுது. ஸோ இப்போ நம்ம ஹேர் டை போட்டு அலர்ஜி வந்தால் காலில், ஆங்கிளில் கூட அலர்ஜி வரலாம். அதனால தான் நமக்கு ஹேர் டைனால் இத்தனை கேன்சர்ஸ் வருது. ஸோ ஹேர் டைனால் வரக்கூடிய அலர்ஜிஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கலாம், இன்னும் நிறைய கேன்சர்ஸ் வரலாம். அது போக போக தான் தெரியும். இப்போ தான் அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய பேர் இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்களே, இப்போ ஏன் நம்ம ஊரில் இவ்வளவு கேன்சர் வருது, இவ்வளோ புற்றுநோய் வருதுன்னா, அதுக்கு இப்போ நிறைய அந்த வெஜிடபிள்ஸில் உரம் போடுறாங்க, அதனால் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. ஒரு காரணத்தை ஏன் இவ்வளோ வருதுன்னு சொல்லி ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிக்கும் போது தான் அந்த காரணம் கண்டுபிடிக்கப்படும். ஸோ அதனால் இந்த ஹேர் டை ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னும் போக போக வரக்கூடிய நாட்களில் இன்னும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ லெஃப்ட் ரைட் சென்டர் நீங்கள் சொன்ன மாதிரி முடி கிரே ஆனால் என்ன, நான் போய் டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு யார் வேணால் டை அடிச்சுக்கிறாங்க. நல்லா கருப்பாக இருக்கிறவங்க கூட வேறு கலர் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், இந்த பஞ்சவர்ண கிளி மாதிரிலாம் தலையை என்ன நம்ம மாதிரி அசிங்கமா கலர் பண்ணி சொல்லும் போது எங்களுக்கு மனசெல்லாம் குத்துது சார். நாங்க 2 பேருமே கலர் பண்ணிருக்கோம். அது இப்பதான் சார் பண்ணோம். ஆமா, அது வேற இந்த முடிய வேற இப்படி சேமியா குச்சி மாதிரி ஸ்ட்ரைட்னிங் வேற பண்ணிக்கிறீங்க.
அதுக்கு நிறைய காசு செலவழித்து நல்லா இருக்கிற முடிய கெடுத்து சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது என்ன ஆகுது, இந்த ஹேருடைய 2 கெராட்டின் மாலிக்யூல்ஸை ஸ்ட்ராங்காக பைண்ட் பண்ணுறது வந்து டைசல்ஃபைட் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாண்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் அதுதான். மற்ற எல்லா உறுப்புகளையும் இணைக்கக்கூடிய பாண்டை விட ஹேர் மாலிகுலை பிணைக்கிற பாண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். அதனால தான் வந்து ஹேரை கட்டி ஏரோப்ளைன்லாம் இழுக்கலான்னு சொல்லி காமிப்பாங்க. ஒரு ஹேரை கட்டி 2 யானையை வந்து நீங்கள் தொங்க விடலாம், அவ்வளவு ஸ்ட்ராங்கானது அந்த ஹேருடைய ஸ்ட்ரக்சர், அந்த கார்டெக்ஸுங்கிற ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டனிங்னு சொல்லி நீங்களே ஒரு 8,000 10,000 அந்த பியூட்டிஷியனை கொடுத்து இந்த ஸ்ட்ராங் பாண்டை உடைக்கிறீங்க. நீங்களே உங்கள் முடியுடைய பாண்டை அது உடைச்சு தான் இந்த மாதிரி சேமியா குச்சி மாதிரி ஆகுது. ஸோ நல்லா இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கிற முடியை நீங்களே வீக் ஆகிக்கிறீங்க. அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணதுக்கப்புறம் 2-7 வருஷத்துக்கு முடி கொட்டிகிட்டே இருக்கும், உடஞ்சி கொட்டும். அதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படி ஹேர் டேயில் வந்து இந்த பிபிடி ஃப்ரீன்னு ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டனிங் பற்றின அவேர்னஸ் வந்த உடனே அதை வந்து கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஹேர் போட்டாக்ஸு இப்படிலாம் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க. இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில், இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி மாதிரி மக்களினுடைய சேஃப்டியை பற்றி கவலைப்படாமல் ஃப்ராட் தனம் பண்ணுறவங்க உலகத்தில் யாரும் ரூத்லெஸ் ஃபெலோஸ் அவங்க. சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல சார், ஹெல்மெட் போட்டால் ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு, அது உண்மையிலே ட்ரூத்தா சார்? முதல்ல ஹெல்மெட் போட்டால் ஹேர் ஃபால் வருதோ இல்லையோ அதை பற்றி நம்ம சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் மண்டை இருந்தால் தானே முடி இருக்கும். ஸோ ஹெல்மெட் போட்டு நம்ம தலையை முதல்ல நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ ஹெல்மெட் போடுறதுங்கிறதுல வந்து வேறு மாற்று கருத்தே கிடையாது. ஹெல்மெட் இஸ் மஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்ம ஒரு ஹைவேல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறோம். பார்த்தா யங் பீப்புள், யங்ஸ்டர்ஸ், இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்காதவங்கெல்லாம் மண்டை உடஞ்சி டக்குன்னு உயிர் போயிடுது. ஸோ அப்போ சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த ஹெல்மெட் போட்டு அந்த ஸ்ட்ராப் போட்டு நம்ம அதை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 2வது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஹெல்மெட் போடுறதுனால முடி கொட்டவே கொட்டாது. இப்போ ஹெல்மெட் போடுறவங்க ஏன் முடி கொட்டுது அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகி அவங்க முடியெல்லாம் வந்து நிறைய ஆயிலி ஆகி டேண்ட்ரஃப்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஹெல்மெட் போடும்போது இன்னும் ஸ்வெட் ஆகுது, இன்னும் வந்து ஹெல்மெட்டை வந்து வீட்டில் கலட்டின உடனே தலையில் அரிக்குது, டேண்ட்ரஃப் அதிகமான மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் முடி கொட்டாதா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அப்போ என்னென்னா, ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காட்டன் கர்ச்சீஃபோ இல்லை காட்டன் கேப்போ போட்டு ஸ்கேல்ப்பை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும், அந்த உள்ளுக்குள்ளே வர்ற வேர்வை வந்து அந்த காட்டன் கிளாத்தில் உறிஞ்சிக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப நேரம் அது இருந்துச்சுன்னா அந்த ஈரமான தலையில் எப்போவுமே இந்த டேண்ட்ரஃப் வந்து எங்கே ஈரம் இருக்கோ அங்கே தான் உருவாகும். டேண்ட்ரஃபில் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது, மலசேசியா குளோபோசா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் வந்து வளருது டேண்ட்ரஃபில். தட் இஸ் பார்ட் ஆஃப் த டேண்ட்ரஃப். அதுதான் தலையில் அரிப்பெல்லாம் ஏற்படுத்துது. ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா, வேர்வை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, தலை ஈரமாக இருக்கும்போது. ஸோ இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஒரு லாங் ட்ரைவ் அவங்க பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே வந்து ஒரு வீட்டிலேருந்து கிளம்புனா 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் அந்த டெஸ்டினேஷன் போக முடியுது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் ஒரு 15 மினிட்ஸுக்கு ஒரு தடவையோ ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவையோ அந்த ஹெல்மெட்டை கழட்டி அந்த கர்ச்சீஃப் எடுத்து நல்லா ட்ரை பண்ணி, இல்லைன்னா இன்னொரு துணி ஒன்று போட்டுட்டு இந்த துணியை ட்ரை பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கணும். அப்படி போட்டாங்கன்னா அந்த எப்போவுமே உலர்வாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற காட்டன் கிளாத் வந்து ட்ரையாக இருக்கும். அந்த ஹெல்மெட் வந்து அதிகமான வேர்வை ஏற்படுத்தாது, ஹேரும் ஃபால் ஆகாது, டேண்ட்ரஃப் வராது, மண்டையும் பத்திரமா இருக்கும். ஸோ இந்த டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு முக்கியமான ரீசன் ஃபார் ஹேர் லாஸ். அண்ட் சார், நம்ம வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் பேசுகிற ஹேர் இஷ்யூஸை பற்றி நிறைய சொன்னீங்க. ஹேர் ஹெல்த்தியாக க்ரோத்தாக சூப்பராக இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு 3 விஷயம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க சார். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டுக்கோம். அதான் இந்த டேண்ட்ரஃப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் இவெண்ட். அது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால வர்ற ஹேர் லாஸாக இருந்தாலும் சரி, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய மேல் பேட்டர்ன் ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸாக இருந்தாலும் சரி, இல்லை அலோபேஷியா ரேட்டாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான ஹேர் லாஸுக்கும் டேண்ட்ரஃப் இஸ் த ஃபஸ்ட் இவெண்ட். ஏன்னா டேண்ட்ரஃப் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஹேர் ஃபாலிக்கிள், அந்த முடி வந்து ஸ்கின் வழியாக வருது இல்லையா, அந்த துவாரம், அந்த இன்ஃபென்டிபுலம்னு சொல்லுவாங்க, அந்த ஓப்பனிங் கிட்ட ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்துது. அந்த டேண்ட்ரஃப் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தி அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பேத்தோஜெனட்டிக் இவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த முடி ஒரு வியாதியும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே உருவாகுது. ஸோ இப்போ அந்த முடி தின்னாகிறதுக்கு, முடி டேமேஜ் ஆகிறதுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு காரணமாக இருக்குது.
பெரிஃபாலிகுலர் மைக்ரோ இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டேண்ட்ரஃப் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஸ்கேல்பில் ஆயில் செக்ரேஷன் எப்போவுமே இருக்குது. ஒரு முடிக்கும் கடவுள் ஒரு ஆயில் பாட்டில் கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆயில் போடணும்னு அவசியமே இல்லை. அதை வந்து ஒரு முடியும் ஒரு ஆயில் பாட்டிலும் சேர்ந்தது வந்து பைலோ செபேஷியஸ் யூனிட்னு பேர். அது தொடர்ந்து ஆயில் செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஆயில் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான தேவை, நல்லதும் கூட. இந்த ஆயில் வந்து நெய் மாதிரி, சீபம் மாதிரி, அதாவது இந்த ஆயிலுக்கு பேர் சீபம்னு பேர். அது வந்து ஒரு நெய் மாதிரி, அது வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், கொஞ்சம் திக்கான ஒரு ஆயில் அது. ஸோ அந்த ஆயில் வந்து நம்ம ஸ்கேல்பில் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுது, முடி மேலேயும் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுது, ஸ்கின் மேலேயும் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுது. இது ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது பொல்யூஷன்னால், டஸ்ட்னால், மற்ற எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம மேலே ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்குது. இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கெலாம் போனால் நம்ம லக்கேஜ் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் போட்டு கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி நம்ம கடவுளே வந்து நமக்கு ஒரு பாலித்தீன் ரேப்பர் கொடுத்துருக்காரு, மேலே ஒரு ஆயிலி லேயர் கொடுத்துருக்காரு. அது ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் மாதிரி, ஸ்கின்னை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அது அந்த லேயர் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஆயில் வந்து கெட்டதுன்னு நம்ம எல்லாம் நினைக்கிறாங்க, எனக்கு ஆயிலி ஸ்கின்னு, ஆயிலி ஸ்கேல்ப்பு, அதுக்கு போய் இந்த பியூட்டி பார்லர் போய் டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டு, ஆயில் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. அகைன் நல்ல விஷயத்த அவங்க வந்து கெடுத்துக்கிறாங்க காசு கொடுத்து. அது பண்ணவே கூடாது. பட் இந்த ஆயில் எப்போ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணாமல் இருக்கும்போது தான். இப்போ ஸ்கேல்பில் நிறைய ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்குது, அதை டெய்லி நம்ம வாஷ் பண்ணணும். டெய்லி வாஷ் பண்ணால் எவ்ரிடே வாஷ் பண்ணால் தலை ஸ்கேல்ப்பும் சுத்தமாக இருக்கும், ஹேரும் சுத்தமாக இருக்கும், முடியும் நல்லா வளரும். டெய்லி வாஷ் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த ஆயில் செக்ரேஷன் தலைமையில் அப்படி படிஞ்சு அந்த ஆயில் செக்ரேஷனே ஒரு மீடியமாக ஆயிடும் இந்த ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு. இந்த ஃபங்கஸ் வளர்ந்த உடனே என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்கின் ஸ்கேல்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஃபங்கஸு, இந்த ஸ்கின் ஸ்கேல்ஸு, இந்த ஆயில் செக்ரேஷனால் வரக்கூடிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய டஸ்ட்டு. இப்போ நம்ம வீட்டில் ஆயில் வெசலில் தானே நிறைய டஸ்ட் வருது, நிறைய டர்ட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்கேல்ப் ஆயிலியாக இருந்துச்சுன்னா அது மேலே எல்லா அழுக்கும் வந்து ஒட்டிக்கும். இந்த ஆயிலு அதில் வர்ற வந்து ஒட்டிக்கிற அழுக்கு, இந்த ஸ்கின்ல வர ஸ்கேல்ஸு, அந்த மேலே வளர்கிற இந்த ஃபங்கஸ், இந்த மலசியஸா குளோபோஸா, இது எல்லாம் சேர்ந்து தான் டேண்ட்ரஃப். ஸோ இப்போ டேண்ட்ரஃப் தான் முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஈவெண்ட். அப்படிங்கும்போது நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலே டேண்ட்ரஃப் போயிடும், ஆயிலினஸ் குறைஞ்சிரும், புது ஆயில் சுரக்கும். அப்படிங்கும்போது அப்போ முடி கொட்டுறதுக்கு என்ன முக்கியமான விஷயம், டெய்லி தலை குளிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கேட்ட 3 டிப்பில் ஃபர்ஸ்ட் டிப் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு நார்மல் ஷாம்பு போட்டு தலை குளித்தாலே, நம்ம தலை சுத்தமாக இருந்தாலே முடி நல்லா வளரும். ரெண்டாவது, ஆஸ் ஐ டோல்ட் யூ, நம்ம ஊரில் வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் சத்துக்குறைவு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா நம்ம வெள்ளைக்காரங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற உணவு முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஓவர் குக் பண்ணி சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம கிடைக்கிறது இல்லை. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்றது எல்லாமே அரிசி உணவாக சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் தான் நிறைய சாப்பிட்றோம், ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் வெஜிடேரியனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் இருந்தால் கூட அதுலேயும் கார்போஹைட்ரேட் தான் நிறைய. இப்போ தால் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டை விட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகம். 40% ப்ரோட்டீனா 60% கார்போஹைட்ரேட். ஸோ இப்போ நம்ம உணவில் வந்து பெரும்பாலும் கார்போஹைட்ரேட், இனிப்பு சத்து உள்ளது, அதாவது மாவு சத்து உள்ளது தான் அதிகமாக இருக்கே ஒழிய ப்ரோட்டீன்ஸோ, விட்டமின்ஸோ, மினரல்ஸோ, முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கனுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுமே குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்ம உணவு முறையை மாற்றி அமைக்கணும், நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடணும். ஸோ நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ஹேர் வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான். அந்த கெராட்டின் அப்படிங்கிற ஹேரை உருவாக்குற இது மாலிக்யூல் வந்து இட்ஸ் அ ப்ரோட்டீன். அது ஒரு ஸ்ட்ராங் ப்ரோட்டீன் அது. ஸோ அந்த ஒரு உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுமே ப்ரோட்டீன்ஸ்னால உருவானது தான். ஸோ அப்போ நம்ம ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே, ஹேர் மட்டும் இல்லை, ஸ்கின்னு, நெயில், கண், காது, மூக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த எல்லா உறுப்புகளுக்கும் அது வளர்ச்சிக்கும், அந்த வளர்ச்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப தேவை. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அயன் ரொம்ப முக்கியமாக தேவை. ஏன்னா இப்போ ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வர்றதுனால அவங்க தே லூஸ் லாட் ஆஃப் பிளட். இப்போ ஆண்களுக்கு தேவையான அயன் ரெக்குயர்மெண்ட்டை விட டபுள் த ரெக்குயர்மெண்ட் வந்து விமனுக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கிற விமன் வந்து மென்னுக்கு நல்லா ஃபீட் பண்ணுவாங்களே ஒழிய அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, சத்துள்ள உணவே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அயன் ரொம்ப முக்கியமாக தேவை, கால்சியம் ரொம்ப முக்கியமாக தேவை, எல்லா விட்டமின்ஸும் தேவை. அது மாதிரி இந்த சத்துள்ள உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே முடி கொட்டுறது குறைஞ்சிரும், முடியே கொட்டாது இன்ஃபேக்ட். ஸோ ரெண்டாவது டிப் என்ன, நல்ல சத்துள்ள உணவு, நியூட்ரிஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெய்லி ஹேர் வாஷ், செகண்ட் வந்து நியூட்ரிஷன்,
மூணாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா எல்லா விதமான ஹேர் லாஸுக்கும் நான் சொன்ன அடிப்படை காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். இது ஒரு காமன் டினாமினேட்டர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான். அது எந்த டைப் ஆஃப் ஹேர் லாஸாக இருந்தாலும் சரி, எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. ஸோ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். நம்ம எப்போவும் மற்றவங்களுக்கு எதுவும் எந்த கெடுதலும் நினைக்காம நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு எங்கள் சீஃபை தான் சொல்லுவாங்க, பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் டெய்லி டாஸ்க்கும்பாங்க. என்னுடைய குருநாதர் வந்து ப்ரொஃபஸர் பேட்ரிக் எசுடியன். ஸ்கின்ல வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 அவங்க தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ்க்கெல்லாம் டீச்சர் அவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் அவங்க சொல்லுவாங்க. அதுதான் ஒரு பேசிக், ஒரே ஒரு ஃபேக்டர் தான், பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் டெய்லி டாஸ்க். இப்போ நம்ம உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும், என் கடமையை நான் செய்யணும். அவன் அன்றாட கடமையை அவன் செஞ்சாலே நம்ம நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக நாமளும் சந்தோஷமாக மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மன நிம்மதி இருக்கு இல்லையா, அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, அது வந்து மிகப்பெரிய ஃபேக்டர். நாட் ஓன்லி ஃபார் குட் ஹேர் அண்ட் குட் ஸ்கின் அண்ட் குட் நெயில்ஸ், ஃபார் தி என்டையர் ஹெல்த். நம்ம உடம்பே நல்லா இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது நம்ம ஃபிட்னஸும் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபிட்டாக இருக்கிறதும் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான், இந்த 3 பண்ணால் போதும். மற்றபடி இந்த மெடிசின் போடணும், அது போடணும், இது பண்ணணும், பிஆர்பி பண்ணணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இதெல்லாம் தேவையே இல்லை. இதை பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் யூ அப்ரோச் அ டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் தென் தே வில் அனலைஸ் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அண்ட் தென் தே வில் ட்ரீட் யூ. சரியா போயிடும். அண்ட் சார், நீங்க இந்த நியூட்ரிஷன் பத்தி சொல்லும்போது வைட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், அயன் கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எங்களுக்கு நீங்க சொன்னதுக்கான டெப்த் வந்து புரிஞ்சிச்சு. பட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்துட்டு நம்ம டேப்லெட்டா யூஸ் பண்றது நம்மளோட பாடிக்கு ஹெல்த்தி இல்லையா? நல்ல கேள்வி. அதாவது டெஃபிஷியன்சி ஸ்டேட் இருந்துச்சுன்னா நீங்க டேப்லெட்டா போட்டு அதை சப்ளிமெண்ட் பண்ணி நார்மலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க டயட்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஃபிஷியன்சி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப அலாமிங்கா ஹேர் ஃபால் இருக்கு, ஸ்கின் எல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, நெயில்ஸ் எல்லாம் பிரிட்டிலா உடையுது அப்படின்னா இட் குட் பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. அப்போ நீங்க எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். உங்களோட அயன் செக் பண்ணணும், ப்ரோட்டீன்ஸ் செக் பண்ணணும், கால்சியம் செக் பண்ணணும், விட்டமின் B12, விட்டமின் D எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் டெஃபிஷியன்சி ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்றதுக்கு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன்ஸ் அது கரெக்ட் ஆன உடனே அதை மெயின்டைன் பண்றதுக்கு யூ ஷுட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட் எடுத்துக்கணும். இப்போ அயன் வந்து நமக்கு நல்ல எல்லாத்துலயும், இப்போ நம்ம நான் வெஜிடேரியன் ஃபுட்ல அயன் நிறைய இருக்கு, எக்ல இருக்கு, சிக்கன்ல இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு. பட் வெஜிடேரியன் ஃபுட்ல அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இப்போ நிறைய கீரை சாப்பிட்டா தான் இவ்வளோ அயன் கிடைக்கும். ஸோ அது மாதிரி அயன் எங்கெங்கெல்லாம் இப்போ நீங்க ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனா இருக்கீங்க, வீகனா இருக்கீங்கன்னா அது எங்கதுலாம் அயன் இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துக்கணும். அது மாதிரி இப்போ ஒரு ஃபுட்லயும் இப்போ நீங்க சாப்பிட்ற ஃபுட்ல என்ன, இப்போ நம்ம அதான் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், இன்னைக்கு என்ன சமையல்னு நீங்க யோசிக்கிறத விட இன்னைக்கு என்ன நியூட்ரிஷியஸ் சமையல்னு நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்ன ரசம் வைக்கலாங்கிறத பத்தி இருக்கிறத விட இன்னைக்கு வைக்கிற குழம்புல என்ன நியூட்ரிஷன் இருக்கு, இன்னைக்கு நம்ம பண்ண வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கு. அப்ப இந்த ஒரு குடும்ப தலைவியா நீ இதை பண்ணும்போது அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் பலன் இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்டை நம்ம பார்க்கணும். உணவுனுடைய ருசியையோ இல்லை அதனுடைய கலரையோ ஃப்ளேவரையோ பார்க்கறத விட அதனுடைய நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து இட் இஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரி விமன் ஆர் எவ்ரி மென் ஹூ குக்ஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால யாரும் நம்ம பார்க்குற டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பண்றமே ஒழிய அதுல என்ன நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குன்னு நம்ம யாரும் பார்க்கறதே இல்லை. சார், இப்போ பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸுக்கே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் விற்கிற பிராண்ட் ஆகட்டும், இல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் விற்கிற பிராண்ட் ஆகட்டும், அவங்களே நிறைய டேப்லெட்ஸ் லைக் ஆப்பிள் சிடர் வினிகர், IV டேப்லெட்ஸ், குளூட்டோதயான் டேப்லெட்ஸ் எக்கச்சக்கமா வருது. அதெல்லாம் வாங்கி மாசத்துக்கு ஒன்னு போடுறாங்க. அதெல்லாம் என்ன சார், உடம்புக்கு டிஸ்எஃபெக்ட்ஸ் ஏதாவது தருமா? அதெல்லாம் அவசியமே இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். பட் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர், அந்த வினிகர், இந்த வினிகர்லாம் அது எனக்கு தெரிஞ்சு ஊறுகாயில போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம மூஞ்சில தடவணும்னே தெரியல. நம்ம ஸ்கின் வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு செல்ஃப் ரிப்பேரிங் சிஸ்டம். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அது நம்ம இயற்கையோ இறைவனோ நம்மளை உருவாக்கும் போது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டு அனுப்பல. இந்த ஆளை நான் அனுப்பியிருக்கேன், அவனுக்கு வந்து வருஷம் இந்த ஆளுங்களுக்கெல்லாம் போய் காசு கொடுங்க, இந்த டாக்டரை பாருங்க, அந்த டாக்டரை பாருங்க அப்படின்லாம் ஒரு பட்ஜெட்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒரு AMC போட்டா நம்மளை உருவாக்குறாங்க, அப்படி இல்லையே. ஸோ நம்மளுடைய இப்ப ஆடு மாடு புலி சிங்கம்லாம் எந்த டாக்டர்கிட்ட போகுது? அது நல்லா தானே இருக்கு. இத்தனைக்கும் காடு மலையில தெரியுது, எதுவுமே பண்றது இல்லை, எந்த கேரும் எடுத்துக்கிறது இல்லை.
ஸோ நல்லா தானே இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், நம்ம ஹியூமன் பாடி வந்து நம்ம ஒரு உயிரா நம்ம இந்த பூமியில வந்துட்டோம் அப்படின்னாலே அது ஒரு செல்ஃப் ரிப்பேரிங் சிஸ்டம். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்ம பாடி வந்து ரிப்பேர் பண்ணிக்குது. இந்த ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம பாடி வந்து ஹோமியோஸ்டேசிஸ் பேரு. நம்ம நார்மல் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா எல்லா விதமான உறுப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா இட் ரிப்பேர்ஸ் பை இட் செல்ஃப். ஸோ நமக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா மெடிசனுமே நமக்கு தேவையே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த குளூட்டத்தியோன் இன்ஜெக்ஷன் போட்டா ஃபேர் ஆயிடுவோம், நம்ம சினிமா ஹீரோயின் மாதிரி ஆயிடுவோங்கிறதெல்லாம் அது வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த கேழ்வர்களை நெய் வெடியுதுன்னா கேட்கிறவன் கேனையனா இருப்பான்னு. ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திக்கணும். அதுக்கு தான் வள்ளுவர் அந்த காலத்துல சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு. நம்ம ஆளுங்க திருந்த மாட்டோம்னா அதே குரலை 2 தடவை அவர் பாடியிருக்காரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறாரு. ஒண்ணு நீ யாரு எது சொன்னாலும் அது உண்மையான பாரு, 2வது அவன் எதை பத்தி சொன்னாலும் எத்தன்மை தாயினும் அது எது வேணா இருக்கலாம். அது அரசியலா இருக்கலாம், அறிவியலா இருக்கலாம், ஆன்மீகமா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். நீ அது உணவோ அறிவுக்கு பொருத்தமான்னு பாரு. வெதர் இட் இஸ் இட் சூட்ஸ் யுவர் இதுன்னு பார்க்கணும். உன்னுடைய இன்டெலெக்டுக்கு அது சூட் ஆகுதா, அது உனக்கு கரெக்டுன்னு தெரியுதா அப்படின்னு பாருங்கிறாரு. ஸோ நம்ம வந்து வி ஷுட் நெவர் பி சீட்டட். ஸோ நம்ம எதுக்கு நமக்கு எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நம்ம அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுக்கு தான். ஸோ எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கறத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். சார், ஹேரை பத்தி எங்களுக்கு இருக்க நிறைய டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம அப்படியே அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்க வரோம்னா பியூட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். சார், இப்பெல்லாம் நிறைய விஷயம் வந்துட்டு அது உண்மையா பொய்யான்னே தெரியல சார். பிலிம் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் வரும்போது ஒரு டார்க் ஷேட்ல வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஃபேரானா தொட்டாலே தக்காளி பழம் மாதிரி செவந்துப்போம், அந்த மாதிரி ஆகும் சார். சார், அப்படி என்ன கலர் பார்த்தாலே தெரியுது இல்ல சார், எப்படி சார் அந்த மேஜிக் நடக்குது? எவ்ரிடே நான் மேக்கப் போட்டே இருந்தேன்னா நான் ஒயிட் ஆயிடுவேனா சார்? எல்லாம் மாயை தான். இந்த மாதிரி லைட்டு மேக்கப் நான் கூட ரொம்ப அழகா தெரிவேன் இன்னைக்கு. சோ இது எல்லாமே அஜித் மாதிரி இருக்கீங்க சார். அப்படியே அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல், ஷர்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா ஃபார்மல்ஸ்ல செமையா இருக்கீங்க சார். உட்கார வச்சு கலாய்க்கிறீங்க. சோ இது எல்லாமே இது வந்து ஒரு மாயை தான். இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க, அவங்க ரொம்ப சாதாரணமா இருக்கு, எப்ப அவங்களும் நம்மள மாதிரி ஆளுங்க தானே, எல்லாம் சாதாரணமா இருக்கிறவங்க தான். அந்த அப்பியரன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப இதுவா தெரியுது அப்படின்னா அந்த ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் தான். அவங்க போய் நல்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக அவங்களுக்கு நிறைய பணம் வருது, நிறைய அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்க, அவங்க மனசு சந்தோஷமா இருக்கு, அகத்தின் அழகு தானே முகத்துல தெரியும். ஸோ அவங்க வந்து தே ஸ்டார்ட் லுக்கிங் மோர் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் யூ ஸ்டார்ட் லைக்கிங் தெம். இப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்னு நீங்க அவங்கள பார்த்து நீ ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவங்க இன்னும் அழகாயிட்ட மாதிரி தெரியும். ஸோ நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்க ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். யாருமே யாரை விட அழகெல்லாம் கிடையாது. அழகுங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி இதுதானே. ஸோ இட் இஸ் இன் தி ஐ ஆஃப் த பிஹோல்டர் தான். ஸோ நமக்கு என்ன அழகு அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சுக்கணும். ஸோ இந்த எல்லாருடைய கலரும் ஒண்ணுதான். இப்ப நம்மளுடைய நம்பர் ஆஃப் மெலனோசைட்ஸ், அந்த ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குற செல்ஸ் வந்து எல்லாருக்கும் உலகம் பூரா, அது ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யூரோப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நம்பர் ஆஃப் மெலனோசைட்ஸ் சேம் தான். அது மெலானின்ங்கிற அந்த கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து டிஃபர் ஆகுது. இப்ப நம்ம இந்தியால ஆப்பிரிக்கால இருக்கிறவங்களுக்கு ஒரு மெலனோசைட் நிறைய மெலானின் ப்ரொடியூஸ் பண்ணுது, யூரோப்ல இருக்கிறவங்களுக்கு மெலானின் கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மெடிசன்னாலேயோ இல்லை ஒரு குளூட்டத்தியோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறனாலேயோ இவங்கள மாதிரி வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனாலேயோ அப்படின்னா ஃபேரெல்லாம் ஆக்கவே முடியாது. நீங்க சொல்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் நீங்க மேக்கப் இல்லாம பார்த்தா நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். சார், இல்ல சார், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன போடுறாங்கன்னு தெரியல. சோ இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேரா வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது பண்றாங்க. இது என்னன்னா, நம்ம கருப்பா இருக்கிறோம், நம்ம கலர் கம்மியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம கருப்பா இருக்கிறோம், நம்ம வந்து கலர் கம்மியா இருக்கோம், அப்ப நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைய இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான வருஷங்களா மக்கள் மனசுல பூத்தி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியோடைய மிகப்பெரிய இதுவே அதுதான், ரிசோர்ஸே அதுதான். அதை வச்சுதான் இவங்க எல்லாம் விற்கிறாங்க. இப்ப இந்த கிரீம் தடவைனா வெள்ளையாலாம் ஆக மாட்டீங்க, ஸ்கின் நல்லா ஆகணும் எவன் வாங்குவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கிரீம் போட்டா நீங்க வந்து அடுத்த நாளே 7 நாள்ல சிவப்பாயிடுவீங்க, 6 நாள்ல பச்சை ஆயிடுவீங்க, 3 நாள்ல ப்ளூ ஆயிடுவீங்க, இப்படிலாம் சொன்னாதானே ஒரு அட்ராக்ஷன் வருது. இப்படி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?
ஸோ இதெல்லாம் வந்து உண்மையே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சார் இப்போ ஒன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். ஸோ இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு நிறைய ப்ராடக்ட், கிட்டத்தட்ட எனக்கே வந்துட்டு பேர் சொன்னோம்னா நான் ஒரு 15 ப்ராடக்ட் சொல்லுவேன், இவங்க ஒரு 15 ப்ராடக்ட் சொல்லுவாங்க. அத்தனை லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கு. எது வந்து மக்கள் வாங்கணும்? ஏன்னா ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்து எல்லாருமே ஏமாறுறாங்க. இப்போ என் ஸ்கின்னுக்கு எது கரெக்டா இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்கின் கேர் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், இத பத்தி சொல்லுங்க சார். அதான் ஒரு பொண்ணு வந்துச்சு, ஒரு 13 வயசு தான் இருக்கும். மாசம் 15,000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குதான். அவங்க அப்பா வந்து அழுகிறாரு, சரி எப்படியாவது பண்ணி இந்த எனக்கு சேவ் பண்ணுங்க சார், என்னுடைய சம்பளத்துல பாதி இதுக்கே போயிடுது, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு. ஒரு பேக் ஃபுல்லா கொண்டு வராரு ப்ராடக்ட்ஸ். எந்த ப்ராடக்ட்டுமே நமக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், உனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த நம்ம வந்து ஏஎம்சி போட்டா நம்மளை அனுப்புறாங்க, நமக்கு இதெல்லாம் தேவைன்னு யாரு சொன்னது, யார் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது? அந்த காலத்துல இதெல்லாம் என்ன பண்ணாங்க? எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்க ஏதோ ஒரு மருந்து போடுங்கன்னு சொல்றாங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டே ஒழிய ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஸ்கின் தன்னைத்தானே கேர் பண்ணிக்கும். ஓகே சார். அதுக்கு இந்த ஹேர் தன்னைத்தானே கேர் பண்ணிக்கும், நெயில்ஸ் தன்னைத்தானே கேர் பண்ணிக்கும். நம்ம நகம் வளர்ந்தா வெட்டணும், முடி வளர்ந்தா வெட்டணும், முடிய டெய்லி ஹேரை வாஷ் பண்ணணும், டெய்லி குளிக்கணும், ஒரு 5-6 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஸ்கின்ல வந்து நிறைய போர்ஸ் இருக்கு, அது வழியா ஸ்கின்ல வர எக்ஸ்கிரீஷன்லாம் வெளியில வந்துருது. அதுல எவ்வளவு சிஸ்டம் இருக்கே. நம்ம என்ன ஒரு பொம்மையை வச்சா நம்ம ட்ரீட் பண்றோம்? இப்போ ஒரு டால் மாதிரி வச்சிருக்கோம், ஒரு டெடி பேர் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அப்பப்போ மெயின்டைன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணணும். நம்ம ஹியூமன் பாடி இஸ் a செல்ஃப் ரிப்பேரிங் சிஸ்டம். எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இவங்க சொல்ற எந்த ப்ராடக்ட்டும் யாருக்கும் தேவையில்லை. அண்ட் இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். எங்களுக்கு இருக்க நிறைய டவுட்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஜாலியா ஃபன்னா வந்துட்டு கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் சார்.